டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடப்பு நிகழ்வுகள் ஜனவரி மாதம் 8லிருந்து 14ஆம் தேதி, அதாவது 2ஆம் வாரத்திற்கான 20 முக்கிய நிகழ்வுகள் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஜனவரி 1லேருந்து 7 வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழகத்தில் உலக முதலீட்டாளர் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். உலக முதலீட்டாளர் மாநாடு பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் தான் நடைபெற்றது. இதுக்கு பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின் மற்றும் கேபினெட் மினிஸ்டர் பியூஷ் கோயல் கலந்து கொண்டார் இந்த மாநாட்டில். ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். தமிழகத்தில் 2030ஆம் ஆண்டுக்குள் டேஷ் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை எட்ட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ எத்தனை அதாவது இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுன்னா $1 ட்ரில்லியன். ஏதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டில் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவது கொஷின் பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டுக்கான குறைக்கடத்திகள் மற்றும் மேம்பட்ட மின்னணு கொள்கையானது வெளியிடப்பட்ட மாநாடு இது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ உலக முதலீட்டாளர் மாநாடு. நான்காவது கொஷின் பார்க்கலாம். அதாவது 10 லட்சத்திற்கும் மேலான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் பெண்களுக்கான சிறந்த நகரத்தில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான்காவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சென்னை. டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 10 லட்சத்துக்கு மேலான தொகை கொண்ட நகரங்களில் கோவை 9வது இடத்திலும், அதே மாதிரி 10 லட்சத்திற்கு கீழான இதில் பார்த்திங்கன்னா திருச்சி முதலிடமும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரண்டாம் இடம் பார்த்திங்கன்னா சேலமும், 6வது இடம் பார்த்திங்கன்னா வேலூர் பிடித்துள்ளது. 5வது கொஷின் பார்க்கலாம். காவல்துறையின் தீவிரவாத தடுப்பு படையின் எஸ்பியாக நியமிக்கப்பட்ட பெண் ஐபிஎஸ் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5வது கொஷின் ஆன்சர் பி ஆன்சர், அதாவது புக்கியா ஸ்னேகா பிரியா. ஸோ பி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். 6வது கொஷின் பார்க்கலாம். 6வது கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஓப்பன் ஹேமர் திரைப்படத்திற்கான கோல்டன் குளோப் விருதினை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6வது கொஷினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆன்சர் கிறிஸ்டோபர் நோலன். ஸோ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 7வது கொஷின் பார்க்கலாம். அதாவது டேஷ் ஆண்டுக்குள் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை விகிதத்தை 50% உயர்த்த இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது கொஸ்டின் ஆன்சர் 2030க்குள். ஸோ பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின் பார்க்கலாம். 8வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உலகிலேயே அதிக அளவில் தண்ணீர் மீது சூரியன் ஒளி உற்பத்தி மின்சாரம் செய்யும் நிலையம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பி ஆன்சர், மத்திய பிரதேசம். ஸோ இது பார்த்திங்கன்னா நர்மதை ஆற்றின் ஒப்காகரேஷ்வர், அதாவது ஒப்காகரேஷ்வர் பகுதியில் இதை அமைந்துள்ளது. ஸோ இங்கே மெயினாக பார்த்திங்கன்னா 6000 மெகாவாட் சூரிய ஒளி மின் உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. 9வது கொஷின் பார்க்கலாம். இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலமானது டேஷுக்கும் இடையே உருவாக்கப்பட உள்ளது. ஸோ 9வது கொஷினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிவ்ரி நவசேவா. ஸோ இது மகாராஷ்டிராவில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதோட நீளம் 22 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் 10வது கொஷின் பார்க்கணும். தற்போது வங்கதேசத்தின் பிரதமராக தேர்வானவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த வங்கதேசத்தின் பிரதமர் யாருன்னு சொல்லிட்டியா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 10வது கொஷினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஷேக் ஹசீனா. ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஒரு வங்கதேசத்தின் 4வது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 11வது கொஷின் பார்க்கலாம். இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள யாருன்னு கேட்குறாங்க. 11வது கொஷினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆன்சர் ரகுராம் ஐயர். தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். 12வது கொஷின் பார்க்கணும். பிரிஸ்பேன் ஓப்பன் டென்னிஸ் போட்டி சாம்பியன் பட்டம் வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 12வது கொஷினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆடவர் பிரிவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் அதாவது கிரிகோர் டிமிட்ரோ. சி பார்த்திங்கன்னா மகளிருக்கான இதில் பார்த்திங்கன்னா
எலனா எலனா ரைப்போ எலனா ரைப்போ காகினா. ஸோ சி வந்து கரெக்டாக. அப்போ ஏயும் சி தான் இருக்குது கரெக்டான ஆன்சர். 13வது கொஷினுக்கு பார்க்கலாம். அதாவது சிட்னியில் நடைபெற்ற யுனைடெட் கோப்பை டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது அப்படின்னா இதுக்கு வந்து சி தான் கரெக்டான ஆன்சர். ஜெர்மனி தான் வந்து அதாவது முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. 14வது கொஷின் பார்க்கலாம். அதாவது 9வது தமிழ்நாடு சர்வதேச பலூன் திருவிழா நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 14வது கொஷின் ஆன்சர் வந்து பி ஆன்சர். கோயம்புத்தூரில் உள்ள பொள்ளாச்சியில் நடைபெற்றது. 15வது கொஷின் பார்க்கலாம். ஆப்ரேஷன் அம்ரித் திட்டமானது கொண்டு வரப்பட்டுள்ள மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. 15வது கொஷின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திட்டமானது மருத்துவர் ஆலோசனையின்றி மருந்து வழங்குவதை தடுக்க கேரளாவில் கொண்டு வரப்பட்டுள்ள ஒரு திட்டமாகும். 16வது கொஷின் பார்க்கலாம். ஐசிசியின் டிசம்பர் மாத சிறந்த வீரர் விருதினை வென்றவர் யார் அப்படின்னா இவர் வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பேட் கமின்ஸ் தான் வந்து ஐசிசிக்கான சிறந்த விருது வந்து டிசம்பருக்கான விருது பெற்றுள்ளார். 17வது கொஷின் பார்க்கலாம். அதாவது திருவள்ளுவர் தினம் என்று கொண்டாடப்படும் நாள் எதுன்னா 17வது கொஷின் ஆன்சர் வந்து ஜனவரி 26 இப்போ தான் முடிஞ்சது. அடுத்து 18வது கொஷின் பார்க்கலாம். தேசிய ஸ்டார்ட் அப் தினம் அதாவது நேஷ்னல் ஸ்டார்ட் அப் டே கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னா அதுவும் வந்து ஜனவரி 16 தான். பி தான் கரெக்டான ஆன்சர். 19வது கொஷினுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். 19வது கொஷின் என்னன்னு பார்க்கலாம். தூய்மையான நகரங்கள் 2023 பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 19க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆன்சர் வந்து இந்தூர் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இது வந்து 7வது முறையாக இந்தூர் வந்து முதலிடத்தை பெற்றுள்ளது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின் 20வது கொஸ்டின் பார்க்கலாம். தமிழக அரசின் சிறப்பு விருதினை பெற உள்ளவர் யார் அப்படின்னா ஸோ இதுக்கு டி ஆன்சர் தான் இருக்குது கரெக்டான ஆன்சர். ஆயி அம்மா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மதுரையை சேர்ந்த இந்த ஆயி அம்மா அரசு பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 52 சென்ட் நிலத்தை அதாவது கொடையாக வழங்கியதற்கான ஒரு சிறப்பு விருது வழங்கப்பட உள்ளார். ஸோ இவருக்கான அந்த சிறப்பு விருதினை வந்து பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த குடியரசு தினத்தன்று வழங்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஜனவரியில் நடைபெற்ற 20 முக்கிய நிகழ்வுகள் 2ஆம் வாரத்தில் நடைபெற்ற 20 முக்கிய நிகழ்வுகள் பார்த்தோம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.